வணக்கம். நாட்டு சர்க்கரையை பயன்படுத்தி நான் கேசரி செஞ்சுருக்கேன். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ருசி ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. நல்லா இருந்தது. உடம்புக்கும் நல்லது, ஆரோக்கியமானது. இதுக்கு தேவையானது பிஸ்தா பருப்பு ஒரு கைப்பிடி அளவு எடுத்திருக்கேன். அதை கட் பண்ணி நெய்யில் வறுத்து வச்சுருக்கேன். நீங்கள் திராட்சை வேணாலும் சேர்த்து வறுத்து வச்சிங்க. முந்திரி, பாதாம், பிஸ்தா எந்த பருப்பு வேணாலும் நீங்கள் வறுத்து வச்சுக்கலாம். ஒரு டம்ளர் ரவை எடுத்திருக்கேன். அந்த ரவையை அதே பாத்திரத்தில் கொஞ்சம் நெய் சேர்த்து நல்லா அழகாக வாசனை வர்ற வரைக்கும் வறுத்து வச்சுக்கணும். ரொம்ப முக்கியம் ரவை வறுக்கிறது தான். அழகாக இதையும் வறுத்து எடுத்து வச்சுங்க. ஒரு டம்ளர் ரவாவுக்கு 2 டம்ளர் தண்ணி. இந்த பபுள்ஸ் வர்றப்போ இந்த ரவாவை கொட்டி அழகாக அது வெந்த உடனே இப்போ நம்ம 2 டம்ளர் சர்க்கரை சேர்க்குறோம். இந்த சர்க்கரை சேர்த்து கிளறப்போ நம்ம என்ன பண்ணணும், கட்டி விழுவாமல் கேட்கணும். கட்டி விழுவாமல் கிளறணும். இதுக்கு முன்னாடி ரவை 2 டம்ளரில் அழகாக வெந்திருக்கும். அதனால் இப்போ நம்ம சர்க்கரை சேர்த்து கிளறப்போ கட்டி விழாமல் கிளறணும். அப்படி எனக்கு கட்டி விழுவாமல் என்னால் கிளறவே முடியலன்னா அடுப்பை குறைச்சி வச்சு கிளறுங்க. அப்பயும் எனக்கு கட்டி வருது, நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக செய்கிறேன் கேசரி அப்படின்னா அடுப்பை விட்டு கீழே பாத்திரத்தை இறக்கி வச்சு நம்ம சர்க்கரையோ இல்லை நாட்டு சர்க்கரையோ சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கிளறிட்டு அப்புறம் கூட நம்ம அடுப்பில் வச்சு கிளறலாம். இப்போ சின்ன சின்ன கட்டி இருக்கிறப்ப கையை நல்லா கரண்டியாலே நல்லா அமுக்கி அப்படி விட்டாவே கட்டி அது எல்லாம் ஒன்றா சேர்ந்து வந்துடும். சின்ன சின்ன கட்டியாக இருந்தால் கூட இப்போ பாருங்கள் அழகாக எல்லாம் கலந்து வந்துடுச்சு. இது ஒரு 10 நிமிஷம் நம்ம சிம்மில் வச்சு நல்லா கிளறணும். நல்லா வாசனை வரும். இப்போது எல்லாம் கலந்து அந்த ரவா, அந்த நாட்டு சர்க்கரை இது எல்லாம் சேர்ந்து நல்லா வாசனை வரும். நீங்கள் இன்னும் இதை நல்லா செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இன்னும் டேஸ்ட்டு கூட இருக்கணும் அப்படின்னா நம்ம 2 டம்ளர் தண்ணிக்கு பதிலாக 2 டம்ளர் பால் கூட சேர்த்துக்கலாம். நம்ம பால் கேசரி அது இன்னும் சுவை கூடுதலாக இருக்கும். பால் சேர்த்து கூட நீங்கள் செய்யலாம். தண்ணிக்கு பதிலாக பால் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா அழகாக வெந்து வருது. இப்போ இதுக்கு நம்ம ஒரு சிட்டிகை அளவு ஏலக்காய் தூள் சேர்க்குறோம். வறுத்து வச்சுருந்த பிஸ்தா பருப்பை சேர்க்குறோம். ஒரு ஸ்பூனால் ஒரு 2 ஸ்பூன் அளவு நெய் சேர்க்குறேன். நெய்யை நம்ம கடைசியில் தான் சேர்க்கணும். இப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ பாத்திரத்தில் ஒட்டாமல் வருது பாருங்கள் அழகாக. நெய் நான் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். இன்னும் 2 ஸ்பூன் அளவு கூட நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்திங்கன்னா இன்னும் நல்லா கையில் ஒட்டாத அளவுக்கு இன்னும் அழகாக வரும். அவ்வளோ வாசனையாக இருந்துச்சு. இதோட டேஸ்ட்டு ஃப்ளேவர்லாம் பாருங்கள் ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதே மாதிரி இப்போ பசங்கள்லாம் வீட்டில் இருக்காங்க. நீங்கள் இந்த நாட்டு சர்க்கரை சேர்த்து இந்த கேசரியை செஞ்சு கொடுங்க. நீங்களும் சாப்பிடுங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. இது ஆறினோன்னா என்ன பண்ணேன், இதை நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி இது சாப்பிட்டாக்கா அந்த ரவா புட்டிங் டேஸ்ட்டில் இருந்துச்சு. ஆறினோன்னே சூடாக சாப்பிட்றது ஒரு டேஸ்ட்டு, ஆறினோன்னே இதை எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு இதோட டேஸ்ட்டு. அதனால் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. உங்கள் குழந்தைங்களுக்கும் கொடுங்க. உங்களோட கருத்தை எனக்கு சொல்லுங்கள். நன்றி, மகிழ்ச்சி.